வணக்கம் என் அன்பு இனி தமிழ் மக்களை தாதமான் போட்பில் நேரம் பார்த்தீங்கன்னா காலை 6 மணி ஞாயிற்றுக்கிழமை. நல்ல மழை பயங்கரமாக பேஞ்சிக்கிட்டு. இது ஒன்றும் அதிசயம் இல்லை, இங்கே உள்ள மக்களுக்கு நல்லாவே தெரியும். எப்போ இருந்தாலும் மழை பேஞ்சிக்கிட்டே இருக்கும். புதுசாக வரவங்களுக்கு ஒரு மாதிரியாக தெரியும், போக அவங்களுக்கும் பழகிடும். மழை தண்ணி எந்த அளவுக்கு தேங்கி போய் கிடக்கு அப்படின்னு பாருங்கள். 2 நாள் 3 நாள் விடாமல் அடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. ஒரு மாதமாக பேஞ்சிக்கிட்டே இருக்குது. இருந்தாலும் விட்டு விட்டு மழை வெயில் அடிக்கிறதுனால கொஞ்சம் நல்லா இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து மழை தண்ணி பார்த்தி அப்படின்னா எல்லாம் கடலில் தான் கலக்கம். இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி கால்வாய் மாதிரி ஓடிக்கிட்டு இருவாங்க. பெரிய பெரிய கால்வாய் வெட்டி வச்சுருவாங்க. அந்த தண்ணி எல்லாமே பார்த்தீங்கன்னா கடலில் தான் கலக்கம். அதைத்தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மொத்தத்தில் அந்த மழை வந்து மக்களுக்கு யூஸ் ஆகுதா இல்லையா, மரம் செடி கொடிகளுக்கு நல்லாவே யூஸ் ஆகுது. அதனால தான் இங்கே பார்த்தி அப்படின்னாக்கா நார்மலாக வீடு இருந்தாலும் சரி, அங்கே பார்த்தீங்கன்னா மரம் செடி கொடி எல்லாமே பயங்கரமாக இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பாக்கு மரம் இருக்கும். ஒவ்வொரு வீடுகளுக்கும் பாக்கு மரம் வச்சுருப்பாங்க. பாக்கு மரத்தையும் பாருங்கள், எல்லாமே இருக்குது. இயற்கை சூழல் நிறைந்த. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இது மாடி வீடுனால பரவாயில்ல. தர வீடு அப்படின்னாக்க பூச்சிப்பட்டு அதிகமாக வரக்கூடிய பகுதியும் கூட பார்த்து எச்சரிக்கையாக இருக்கணும். மாடி வீடுனா தொந்தரவு கிடையாது. இருந்தாலும் மழை நல்லா பேஞ்சிட்டு இருக்குது. மழை பெய்யுறது நல்லதுதான். இயற்கையை பாதுகாத்தா